தேவனுடைய மனுஷனாகிய D.L. மூடி, டுவலைட் எல் மூடி என்ற பெயருடைய ஒரு தேவனுடைய மனிதர் இருந்தார். இங்கிலாந்து தேசத்தை, அமெரிக்க தேசத்தை தேவன் அவருடைய கைகளில் கொடுத்தார். D.L. மூடி அவர்களின் பிரசங்கத்துக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டு சபையில் அங்கத்தினர்களான விட ரட்சிக்கப்பட்டு சபையை காலி பண்ணிவிட்டு போனவர்கள் அநேகர். இதற்காக பயந்தவர் யாரும் கூப்பிட மாட்டாங்க. வெள்ளிக்கிழமை மீட்டிங் வர யாரும் சனிக்கிழமை வர மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் பிரசங்கம் பண்ண போயிடுவாங்க. சனிக்கிழமை வரவங்க ஞாயிற்றுக்கிழமை வர மாட்டாங்க. C.T. ஸ்டட் என்ற ஒரு குடும்பம் இருந்தார்கள். சார்ல்ஸ் டி ஸ்டட், த செகண்ட் ரிச்சஸ்ட் ஃபேமிலி இன் இங்கிலாந்து. அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் பெரிய சம்பந்தம் ஒன்று கிடையாது. தற்செயலாக ஆக்சிடென்டலாக D.L. மூடி அவர்கள் மீட்டிங் போனார்கள். அவருடைய பிரசங்கத்தை கேட்டார்கள். ராத்திரி எல்லாம் அவருடைய தூக்கம் இல்லை. காலையில் எழுந்து பிரசங்கம் பண்ண போய்விட்டார்கள். சாயங்காலம் மீட்டிங்க்கு வருவதற்கு நேரம் இல்லாதபடி ஊழியம் வளர்ந்து போச்சு. 24 ஹவர்ஸில் போகிற இடமெல்லாம் மனம் திரும்புதல். திங்கட்கிழமை காலையில் அவர் சொத்து சுகத்தை எல்லாம் விட்டார். 30-40,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை விற்று C.T. ஸ்டட் உடனே மிஷினரி பிரயாணத்துக்கு போயிட்டார். அப்போ D.L. மூடி அவர்களின் ஊழியத்தில் விசுவாசிகள் எல்லாம் பாஸ்டர் ஆகிடுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதனால் இந்த வாரம் வரவங்க அடுத்த வாரம் வரமாட்டாங்க. நமக்குன்னு அந்த பாக்கியம் கிடைக்கல, வந்துக்கிட்டே இருக்கிறோம். அட்லீஸ்ட் புதுசாக யாரையும் கூட்டிகிட்டு வராட்டி நம்மளாவது வந்துக்கிட்டு இருக்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, நல்லா இந்த தூங்க வசதியாக இருக்குது, ஜேக்கப்பியா சர்ச்சு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்காக தேவன் நம்ம கொண்டு வந்திருக்கிறார். D.L. மூடி அவர்களின் கைகளில் தேவன் இங்கிலாந்து தேசத்தை, அமெரிக்க தேசத்தை ஒரு 20 வருஷம் கொடுத்துட்டார். கடுமையான கூட்டம். அவருடைய மீட்டிங்ஸ் குறித்து நான் சில குறிப்புகள் வாசித்திருக்கிறேன். 5 மணிக்கு கூட்டம் என்றால் 2-3 மணிக்கு அந்த இடம் நிரம்பிவிடும். அப்போது அந்த சரியான மைக் வசதிகள்லாம் கிடையாது. அவர் முகத்தை பார்த்து தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு ஆசை. இப்படிப்பட்ட டெலிவிஷன் வசதி இப்போ கிடையாது. ஒரு சாதாரண ஒரு குடும்பம், அதில் ஒரு பையன், அவனுக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும். இவருடைய முகத்தை பார்க்க அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு மூலையில் உட்கார இடம் கிடைக்கும், அவருடைய சத்தம் கேட்கும். பாதி கேட்கும், பாதி கேட்காது. வியாழக்கிழமை மீட்டிங் முடிந்தது. அப்பாட்ட சொன்னாங்க, நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் போயிடுவோம்ப்பா அப்படின்ட்டு. சரி, நம்ம நாளைக்கு 3 மணிக்கே போயிடுவோம். 5 மணிக்கு கூட்டம், 4 மணிக்கு நிரம்புது. வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு போனால் திரும்ப ஃபுல்லாகிடுச்சு ஹால். D.L. மூடி பார்க்க முடியல. சரி, சனிக்கிழமை இப்போ 2 மணிக்கு போகலான்னு முடிவு பண்ணால், 2 மணிக்கு போனால் அப்பயும் கூட்டமாக இருக்குது. முன்னால் உட்கார இடம் கிடைக்கல. ஞாயிற்றுக்கிழமை அந்த பையன் சர்ச்சைக்கு வரமாட்டேன்னுட்டான். இது என்ன அநியாயமாக இருக்குது? பிரசங்கியார் முகத்தை பார்க்காத ஒரு ஊழியனை வேண்டாம். நானும் தினமும் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிற. என்ன ப்ரேயர்? பிரசங்கியார் முகத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரேன்ட்டு. அவங்க பெற்றோர் சொன்னாங்க, சரி நீ கோச்சிக்கிட்டு வரமா உட்காந்து, எங்களுக்கு ஊழியத்தை விட முடியாதுன்னு அவங்க எல்லாம் 2-2:30 மணிக்கு கிளம்பி போயிட்டாங்க. இந்த பார்க் அவென்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட், அந்த மீட்டிங் போகிற வழியில் ஒரே கோபம் அவனுக்கு ஆண்டவர் மேலே. என்னென்ன பெருசாக கேட்டுட்டேன், ஊழியக்கார் முகத்தை பார்க்கணுன்னு கேட்குறேன், அதுக்கு ஆண்டவர் வழி திறக்க மாட்டேங்கிறார் அப்படி. அப்போ ஒரு குதிரை வண்டி கடந்து போகிற சத்தம் கேட்குது, கிட்ட வருகிற சத்தம் கேட்குது. அந்த குதிரை வண்டி எதுனா D.L. மூடியை சுமந்துக்கிட்டு போகிற குதிரை வண்டி. அவர் அங்கே தான் மீட்டிங் தான் போகிறார். இவன் சிமெண்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் D.L. மூடிக்கிட்ட பேசினாராம்,
அங்கே பார்த்து அவர் பையன் உட்காந்துட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்கான். வண்டியை நிப்பாட்டி என்னன்னு கேளு அப்படின்னாராம். ஐயா சொன்னாங்களா, அந்த சின்ன பையன் பக்கத்தில் வண்டியை நிறுத்துப்பா, லெட் மீ டாக் டு த லிட்டில் பாய். ஹாய், குட் ஈவினிங். சொல்லுங்கள் சார். Why are you sitting here? My fate, my parents are gone to the meeting of Mr. D.L. Moody. I am here. Oh, is it? Where is that meeting now happening today? There in the big grand hall, Victoria Hall. Don't you know, sir? Are you a stranger? The whole city is there. It's okay. Cool down. I'm anyway a stranger to this place. And what do you want? Sir, let me know, where are you going to now? He said, I am also going to the meeting. Oh, is it true? But I am so sorry, sir, you are too late for the meeting. You cannot get into the meeting. அவர் சொன்னார், இல்லை எனக்கு வந்து விஐபி பாஸ் இருக்கு, என்ன உள்ளே விட்டுருவாங்கன்னு. நீ வேணா வரையா, நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு. நீங்கள் வேறு சார், 3 மணிக்கு போனாலும் விட மாட்டேங்க, 2 மணிக்கு போட. நீங்கள் பாவம், உங்களை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது, என்னை கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு ஏன் சார் கஷ்டம்னு. இந்த குதிரை வண்டிக்காரனுக்கு ஒரே சிரிப்பு. ட்ரை பண்ணுவோமேடா, எனக்கு ஒரு பாஸ் இருக்குது, விடுவேன்னு சொல்கிறாங்க அப்படி. குதிரை வண்டியில் இப்போது பையனை ஏறி உட்கார வச்சுக்கிட்டார். ஐ ரியலி கிரைட். 20 to 30 minutes அந்த குதிரை வண்டியில் டிஎல் மூடி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த பையன் போகிறார், பேசிக்கிட்டே போகிறார். மூடியும் தன்னை யாருன்னு வெளிப்படுத்தலை. தாத்தா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சொல்லுங்கள். என்ன மாதிரி பேசுகிறார் இந்த பிரசங்கியார், நாளைக்கே எந்திரிச்சு ஊழியத்துக்கு ஓடிடலாம் போல இருக்கு. ஒரு நாளாவது அவரை பார்க்கணும்னு எனக்கு ஆசை, அவரோட பேசணும், கை கொடுக்கணும்னு ஆசை. ஓ அப்படியா, சரி, ஆனால் முடியாது, இம்பாசிபிள். ஓ இஸ் இட்? ஓகே. மீட்டிங் நடக்கிற இடம் வந்துச்சு. இந்த குதிரை வண்டிக்கு மட்டும் தனியாக ஒரு பேசேஜ் ஒழுங்கு செய்கிறாங்க. பாருங்க, பெரிய ஆளாக தான் இருப்பீங்க போல இருக்குது, தனியாக உங்களுக்கு ஒரு ரோடு போடுறாங்களே. அவர் சொன்னாராம், அவன்கிட்ட ரொம்ப பேச நேரம் இல்லை, என் அங்கி ஓவர் கோட் ஒரே பிடியாக பிடிச்சிக்கோ, அவ்வளோதான். ஜனங்க இழுப்பாங்க, திட்டுவாங்க, கத்துவாங்க, என்ன பண்ணாலும் நானே கூட உன்கிட்ட பேச நேரம் இருக்காது. பட் பி ஷியர் யூ ஹோல்ட் ஆன் டு மை ஓவர் கோட் டில் யூ ரீச் வேர் இஸ் சப்போஸ் டு ரீச். குதிரை வண்டிலேருந்து இறங்கின உடனே அவர் வரவேற்க ஆட்கள் வந்தாங்க. இவனும் கூட இறங்குறான். இவரும் அவனை அறிமுகப்படுத்தலை. இப்போ எல்லாருக்கும் யார் அவர் குட்டி போய் கூட வரானே, டே தள்ளுப்பான்னா, அவன் விடவே மாட்டேங்கிறான். அப்போ சொன்னாங்களா, அதில் ஒரு பையனை வளர்க்குறாரு கேள்விப்பட்டேன், இவனாக தான் இருப்பான் போல, விட்டு தொலைங்க, போட்டோம். ஐயா கோட்டில், ஐயா வண்டியில் வந்திருக்கான், ஐயா கோட்டை பிடிச்சிட்ருக்கான், ஐயாவும் அமைதியாக இருக்கார். நடந்த இன்சிடெண்ட். கோட்டை பிடிச்சிட்டு அப்படியே உள்ளே போய் மேடையில் உட்காந்தாச்சு. இப்போ இவரை தவிர எல்லாரையும் தேடுறான் அந்த பையன், எங்கே இருக்கார் மூடி, எப்போ வருவார்னு. இவரை பார்த்து கேட்குற, தாத்தா எப்போ டிஎல் மூடி வருவா? அதான் தம்பி நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். கரெக்டாக 5:30 மணி. Now the respected man of God, Reverend Dr. D.L. Moody shall address the word. அப்படின்னு இவனு கை தட்டிக்கிட்டே பார்க்குறான். எல்லா பக்கம் பார்த்தா தாத்தா எழுப்பி முன்னாடி போகிறார். சார், இப்போ இவர் நீங்கள் சொன்ன இவர் தான் டிஎல் மூடியா? ஏன்பா, உங்கள் அப்பா உனக்கே தெரியாதா? இவ்வளோ நேரம் அவர் கூட தான் வண்டியில் வந்து அவர் கோட்டை பிடிச்சிட்டு வந்து பக்கத்தில் வந்து கதை பேசிகிட்டு இருக்கு. சத்தியமாக தெரியாதுங்க அவர் யாருன்ட்டு. தெரியாமல் தான் இவ்வளோ தூரம் நீ வந்தியான்ட்டு. நம்ம நிலைமையை பாருங்கள். இன்னும் ஆண்டவரை பற்றி நமக்கு ஃபுல்லாக தெரியல, ஆனாலும் இழுத்துட்டு வந்துட்டார் இவ்வளோ தூரம். ஒரு ஆளுலையா சொல்லுங்க. மேடையில் போய் நின்றுட்டு அப்படி திரும்பி பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணார் அந்த பையனை பார்த்து. மேடையில் உட்காந்துருக்குறான். அவங்க பேரண்ட்ஸு, என்னடா இது, அந்த வாழு பையன் மேலே போய் உட்காந்துருக்கானே, இவன் பரலோகத்துக்கே போகமாட்டான்னு நினச்சோம், மேடையில் உட்காந்துருக்கான். அதுவும் டிஎல் மூடி கூட உட்காந்துருக்கான். அவங்க அம்மா, இந்த கழுது எங்கெங்கே வரப்போகுது, வேறு ஏதாவது, ஏய் அவன் மொழியை பார், திருட்டு மொழி, என் மொழி மாதிரியே இருக்குது, ஏங்க உங்கள் அண்ணன் மொழி மாதிரி இருக்கு சொல்கிறாங்க நம்ம ஊரில், அதுக்கு பயந்து நான் மாற்றி சொல்கிறேன். கொஞ்ச நேரம் பார்க்குறாங்க. டிஎல் மூடி ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஐ காட் அ பாய் ஆன் போர்டு.
He is here on the stage. I welcome him to the front. And he said, what happened that evening? அந்த பையன் போட்டான் பாருங்க ஒரு சத்தம். I traveled with D.L. Moody. I was riding with him, talking with him, leaning on him, holding out his hand. I heard him speaking. I was touching him. I was kissing him, embracing him. Wow, what a great miracle and answer the Lord Jesus gave me. கடைசியில் என்ன பேச விடுறா, நீயே பேசி முடிச்சிருவ போல இருக்க. அவனை அமர்த்துறதுக்கு பட்ட பாடு பெரிய பாடு. அரை மணி நேரம் ஹைப்பர் ஆயிட்டான். பிறகு அவர் ப்ரீச் பண்ணார். ஸோ அந்த ஸ்டோரியை நான் வாசித்துக்கிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப அசைக்கப்பட்ட அவனுடைய ஆசை ஒன்று தான், பிரசங்கியார் முகத்தை பார்க்கணும். கோச்சிக்கிட்டு சண்டே ஆஃப்டர்நூன் தோட்டத்தில் போய் உட்காந்துக்கிட்டார். மீட்டிங்கை விட்டுட்டு ஆண்டவர் தோட்டத்துக்கு வந்துட்டார். பார்க் அவென்யூக்கு வந்து ஊழியக்காரரை நிப்பாட்டி அவர் வண்டியிலே உட்கார வச்சு அவர் மேடையிலே உட்கார வைத்து 50,000 பேருக்கு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி, அவர் God is not a joke. Our tears are not fake. Our pain is not illusion. Our struggles are not just a story. I always tell my friends, if your problems are true, the solution have to be true. For the solution to be true, the giver of the solution must be true. His love must be true. His power must be true. His grace must be true. If your sickness is real, your healing must be real. For that, the healer must be real. His love must be real. His power must be real. ஐம்பதாயிரம் பேர் அந்த மீட்டிங்கில் இருந்தாங்க. 50,000 பேரை விட்டுட்டு ஆண்டவர் தோட்டத்துக்கு வந்துட்டார் ஒரு பையனுக்காக. 150 கோடி பேர் இந்தியாவில் இருக்காங்க. இல்லை பாதி பேர் ஃப்ளைட்டை பார்த்ததில்லை, பீச்சை பார்த்ததில்லை, அநேகர் மலையை பார்த்ததில்லை, அநேகர் காரை பார்த்ததில்லை, அநேகருக்கு பாஸ்போர்ட்னா என்னன்னு தெரியாது, வெளிநாட்டு சாக்லேட்னா என்னன்னு தெரியாது. 1.5 பில்லியன் பீப்புள். அவ்வளோ பேரும் விட்டுட்டாருங்க. இந்த 50 பேரை தூக்கிட்டு வந்துட்டார் கொத்தா. உலகத்தின் சிறந்த ஒரு தேசத்தில் கர்த்தருக்காய் வாழும்படி, ஜீவிக்கும்படி, ஊழியம் செய்யும்படி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நன்றியாலேன் உள்ளம் நிறைந்திடுதே, நான் எப்படி பதில் செய்குவேன். நன்றியாலேன் உள்ளம் நிறைந்திடுதே, நான் எப்படி பதில் செய்குவேன். உமகா நோக்கமோற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தே நட தேடுமே. உமகா நோக்கமோற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தே நட தேடுமே. என் இயேசுவே நேசித்திரோ மாத்திரமன்னான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையோம். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையோம். உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ, தந்தை நோ கமனாதி என்றோ.
உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ, தந்தை நோக்கமனாதி என்றோ. என் இயேசுவை நேசித்தீரோ, மாத்திரமன்னாள் நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். D.L. மூடியின் கோட்டை அவன் பற்றி பிடித்து கொண்டான். காரணம் அவனுக்கு புரியவில்லை, தெரியவும் இல்லை, அவசியமும் இல்லை. D.L. மூடி எல்லாவற்றை குறித்து விளக்கம் சொல்லவும் இல்லை. ஆனால் அவன் உள்ளத்தின் ஆழத்தின் வாஞ்சையை நிறைவேற்றும்படி அவனை அழைத்து கொண்டு போனார், சுமந்து கொண்டு போனார். கூட்டத்துக்கு அல்ல, மேடைக்கு கொண்டு போனார். தன் அருகில் அவனை அமர வைத்து கொண்டார். இதே அனுபவத்தை உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. அந்த கதவை தாண்டி, பில்டிங்கை தாண்டி, கூட்டத்தை தாண்டி அந்த மேடையில் கொண்டு போய் உட்கார வைக்கிற தேவன். எல்லாத்துக்கும் அவர் விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. விளக்கம் சொல்லாமலே அவர் செய்து முடிப்பார். You won't explain how, but he will do it. Thank you, Lord, for this morning. Thank you, Lord, for the word. Thank you for the assurance granted for us. We simply give you glory, honor, and praise. In the mighty name of our Lord Jesus Christ, we pray. Amen. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12 முதற்கொண்டு 15 வசனங்களை நாம் எடுத்து வைத்து கொள்ளப் போகிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12 15 வசனங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளப் போகிறோம். வசதிப்பட்டால் ஒருவர் வாசிக்கலாம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். 15. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனார், எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரும். Amen. மோசேக்கு பல குழப்பங்கள் வந்துவிட்டது, பல காரணத்தினால். 32ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய குற்றத்தை செய்துவிட்டனர். 32ஆம் அதிகாரம் 30 முதல் 32 வசனங்களை வாசித்து பாருங்கள். அவர் புலம்புகிறார். தேவனே, இந்த ஜனம் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்து விட்டது. மன்னிக்க கூடுமானால் மன்னியும், இல்லாவிட்டால் என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுத்து போடும், கிறுக்கி போடும் என்று தேவனை நோக்கி அவர் பதறினார், கதறினார், கண்ணீர் வடித்தார். இந்த ஒரு மனிதனின் பெயரை அவரால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அகற்ற முடியவில்லை. ஆகவே இந்த ஒரு பெயரை காப்பாற்றுவதற்காக 20 லட்சம் பேரையும் அவர் ஜீவ புஸ்தகத்திலே பாதுகாக்க வேண்டியதாய் போய்விட்டது. இந்த ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்காக அத்தனை பேரையும் தேவன் காப்பாற்ற வேண்டிய சோதனை வந்துவிட்டது. மேனக்ஷா என்ற ஒரு பெரிய ஜெனரல் இந்திய இராணுவத்தில் இருந்தார். முதல் பாகிஸ்தான் யுத்தத்தில் அவர் தான் பாகிஸ்தானுக்கு போனார். அப்போது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ஒன்று அவர் மீது வந்துவிட்டது. என்ன கம்ப்ளைண்ட் தெரியுமா? ஒரு கிராமத்துக்கு போனார். அங்கே ஜனங்களுக்கு சாப்பாடே இல்லை. இராணுவத்திற்கு கொண்டு போன சாப்பாடை எல்லாம் எடுத்து கிராமத்து ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு
அடுப்பு பற்ற வைங்கடா அப்படின்னுட்டார். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், உங்களுக்கு ரேஷன் வந்து 3 நாள் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன், சாப்பாடு இல்லையாமே. எல்லாம் சேர்ந்து சண்டைக்கு முதல்ல சாப்பிடுவோம் அப்படின்ட்டார். பெரிய பெரிய கடாயில் பிரியாணி, சாதாரண பிரியாணி இல்லை, ஹைதராபாத் பிரியாணி. அங்கே ஒரு ஹைதராபாத் இருக்குது. உருது பிரியாணி, 200-300 கிராம பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து சமைக்கிறாங்க, காய்கறி வெட்டுறாங்க, டீ போட்டு கொடுக்குறாங்க நம்ம இராணுவ வீரருக்கு. எல்லாருக்கும் பிரியாணி. எல்லாம் மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு வந்தே மாதரம் பாட ஆரம்பிச்சிட்டான். நீ பாகிஸ்தான்காரன்டா, பரவாயில்லைங்க, இந்த பிரியாணிக்கு ஒரு வந்தே மாதரம் பாடிட்டு போகிறேன். இங்கே கம்ப்ளைண்ட் வந்து போச்சு. மெனக்ஷா அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. சண்டை போடுவார்னு பார்த்தா சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போ அவரை பதில் போட்டார், உங்களுக்கு தேவை வெற்றி. நான் சண்டை போட்டா என்ன, நான் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன? ஆல் தட் யூ நீட் இஸ் விக்டரி. உடனே மெனக்ஷாவுக்கு ஒரு என்கொயரி போட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. அவரோடு சேர்ந்த அந்த பட்டாலியன் எல்லாரும் வந்துட்டாங்க. ஐயா வேலையை விட்டு தூங்கினா நாங்களும் ரிசைன்மெண்ட்டு போயிடுவோன்னுட்டாங்க. இந்த ஒரு மனிதனுக்காக அந்த இராணுவம் வந்து நின்றது. மெனக்ஷாக்கு சஸ்பென்ஷன் கொடுத்தா எங்களுக்கும் சஸ்பென்ஷன். அவர் சொல்லிட்டார், இவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தால் நான் வேலையை விட்டுருவேன் அப்படின்ட்டார். இந்த ஒரு மனிதன் மிஸ்டர் மெனக்ஷா, ஜெனரல் மெனக்ஷாவை காப்பாற்றுவதற்காக அவ்வளோ இராணுவ வீரர் மன்னிக்கப்பட்டார்கள். சண்டைக்கு போன இடத்துல சாப்பிட்டுட்டு வந்தாங்க, அதான் கம்ப்ளைண்ட். ஒரு அல்லையா சொல்லுங்கள், நம்ம மேலே இந்த கம்ப்ளைண்ட் வரப்போகுது. சண்டை போடுற வீட்டுக்கெலாம் போய் சாப்பிட போகிறீங்க இனிமேல். எங்கள் ஊரில் ஒரு பாஸ்டர் இருந்தார், கூப்பிடாத கல்யாண வீட்டுக்கு ஆளாக போயிடுவார். மாப்பிள்ளை நினைக்கும் பொண்ணு கூப்பிட்டா, பொண்ணு நினைக்கும் மாப்பிள்ளை கூப்பிட்டா, 2 பேருக்கு 50 ரூபா மையம் எழுதிட்டு நடு மேடையில் ஜோமெண்ட்டு வந்துடுவார். அங்கே ஒரு 20-30 பேருக்கு சுவிசேஷம், பேய் ஓட்டுறது, அது ஒரு ஊழியம் பண்ணிடுவார். கூப்பிடவே இல்லையே, வந்துட்டார் அப்படிம்பாங்க. அவர் சொல்லுவார், கூப்பிட்டா கூட நான் சில நேரம் வரமாட்டேன், கூப்பிடனா கட்டாயம் வருவேன். அடக்க வீட்டுக்கு போய் இவர் ஆள ஆரம்பிச்சிருவார். இவர் ஆறுதல் படுத்துறதுக்கு எல்லாரும் வந்துடுவாங்க. பரவாயில்லைங்க, அவருக்கு ஆள் வந்துட்டு போயிட்டீங்க, ஒன்றும் ஆளாதீங்கன்னு. யார் அழுணுமோ அவங்க இவருக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. என்கிட்ட பேசும்போது, முதல்ல நம்ம அழுதுறோம் தம்பி. அண்ணன் எப்படி நிற்பீங்க? ஆறுதல் சொல்லலாம், நமக்கு ஞானம் கிடையாது. போனோன்னு நான் ஒரு ஒப்பாரி வச்சுருவேன், என்ன தேத்துறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியாக போயிடும். போதக ஊழியத்தில் பலவிதமான ஊழியங்கள் இருக்குது. மருதைய பாஸ்டர் சொல்லுவார், டேய் வேட்டியை கட்டும்போது ஸ்ட்ராங்காக கட்டணுண்டா. அந்த காலத்தில் அது புல்லட்டில் போவார். பிறகு தான் அந்த பேண்ட்டு ஷர்ட்லாம் வந்துச்சு. நாய்க்கும் ரெடியாக இருக்கணும், பேய்க்கும் ரெடியாக இருக்கணும். அப்புறம் மத்தியாஸ் பாஸ்டர் தூத்துக்குடி, அவங்களும் அப்படி தான். இறுக்கி கட்டல என்னன்னா, போகிற இடத்துல நாயும் இருக்கும் பேயும் இருக்கும், 2த்தையும் சமாளிக்கணும். சில நேரம் பேய் வரட்டும், சாரி பேயை நம்ம வரட்டிடுவோம், ஆனால் நாய் நம்மளை வரட்டும், ஸ்தோத்திரன்னு ஓடணும். அப்போ அந்த நேரம் நம்ம அந்த துணிமணியெல்லாம் பத்திரமா பாதுகாக்க முடியாது. அதனால் எங்கள் மத்தியாசையர் சொல்லுவாங்க, வேட்டியை இருக்க கட்டணுட்டாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ணன் எனக்கு இந்த வேட்டி ஒளியை வேண்டாம், அது பெருசாக வந்து பேண்ட்டை போட்டுக்க. சாது ஏசுதாஸ்னு ஒரு பெரிய ஊழியக்காக இருந்தாங்க. அப்போ தாசில்தாராக இருந்து ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு கிருபாசனத்துக்கு வந்தார். ரொம்ப டிப்டாப்பாக இருப்பார். ஐயா சொன்னாங்க, தம்பி இனிமேல் வேட்டி கட்டிட்டு ஊழியம் செய்யுங்க, ஜிப்பா போட்டுக்கிடுங்க, அதான் உங்கள் அழைப்புக்கு நல்லா இருக்கும்னு. இல்லைங்க, என் கல்ச்சர் வளர்ப்பு அப்படி இல்லை அப்படின்னார். சரி போவான், தலையெழுத்துன்னு விட்டுட்டார். அன்னைக்கு ட்ரெயின், அவர் எப்பவுமே ட்ரெயினில் அந்த பேண்ட்டு ஷர்ட்லாம் அழகாக மடித்து தலை கீழே வச்சுக்கிட்டு நல்ல சாரம் கட்டிக்கிட்டு தூங்குவார் நம்ம தாசில்தார். திருடன் கள்ளன்னா திருடன் தெரியல உங்களுக்கு, கள்ளன் தலையணை கீழே இருக்க பேக்கை தூக்கிட்டு போயிட்டான். அதில் தான் அவருக்கு பேண்ட்டு ஷர்ட் எல்லாமே இருக்குது. கட்டின சாரத்தோடு ராமேஸ்வரத்தில் போய் இறங்குறார். மேலே ஒரு பனியன், கீழே ஒரு சாரம். அப்போ ஐயா கேட்குற, என்னப்பா ஆச்சு உனக்குன்னு. ஐயா சாதையா சொன்னார், அப்பயே எனக்கு
ஜிப்பா போட்டு ஊழியம் செய்டான்னு. இப்போ கடைசியில் கள்ளன் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். என் பேகு, பைபிள், என் தலையணை கீழே இருந்து கொண்டு போயிட்டான். சாரத்தோடு போனார், லுங்கியோடு. அவர் சொன்னார், லுங்கியோட ஊழியத்தை தொடங்கின ஒரே ஆள் நான் தான். எல்லாத்துக்கும் ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க எல்லாரும். மோசே தீர்க்கதரிசி புலம்புகிறார், தற்கொலை பண்ண முடியல, அதனால கொன்னுடுங்க அப்படிங்கிற. அது ஒரு இன்டைரக்ட் வேர்டு. அது நம்ம இறந்தா நரகத்துக்கு போய்டுன்னு பயந்து ஆண்டவரை கொல்ல சொல்லுவோம். அதுலேயும் நம்ம உஷாராக தான் இருக்கிறோம். 11ஆம் அதிகாரம் என்னாகமத்தின் புஸ்தகம் 10 முதல் 15 வசனங்களை பாருங்கள். அவர் சொல்லுகிறார், மிஞ்சின பாரம், டூ மச். ஏயா என்னை இப்படி போட்டு உபத்திரவப்படுத்துகிறீர்? ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் என்னை கொன்று போடும். இங்க என்ன சொல்லுகிறார்? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்னை அந்த ஊருக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். இங்கே என் கண்களில், உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால் என்னை கொன்று போடும். நானா இவர்களை பெற்றெடுத்தேன், தாய் தன் பிள்ளையை சுமக்கிறது போல சுமந்து கொண்டு போய் என்று சொல்லுகிறீரே, நான் என்ன செய்யறது? உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களில் அதே வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு மிஞ்சின பாரமாயிருந்தீர்கள், நான் ஒருவனா இதை தாங்கக்கூடாமல் போயிற்று. ஆனாலும் கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜனங்கள் மீது தேவன் வைத்த அன்பு பரிசுத்தவான்களுக்கு உபத்திரவமாய் மாறுகிறது. மோசேயோ டார்ச்சர் பண்றார், தூக்கிட்டு போங்கிறார், கூட்டிட்டு போங்கிறார். எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான் ஐயா, இவர் மட்டும் உபவாசத்தில் இருக்கார். என்ன பரிதாபம் இல்லை. 3 முறை வேற உபவாசம். 9ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்கள், 10ஆம் அதிகாரம் 10 வசனங்கள், 10ஆம் அதிகாரம் 10 வசனம், 9ஆம் அதிகாரம் 9, 10, 18, இதெல்லாம் 3 வசனத்தில் 3 போர்ஷனில் இருக்கிறது. 40. நான் மறுபடியும் ஐ வாஸ் ஃபாஸ்டிங் ஃபார் 40 days. என்னாகமத்தில் எல்லாத்தையும் ஒரு ரீகலெக்ட் பண்ணுகிறார். எனிவே நான் நம்முடைய சப்ஜெக்ட் வருகிறேன். ஆண்டவர் பார்த்து கேட்குறாரு, யார் கூட வருவான்னு சொல்லலையே. லார்ட், யூ நெவர் ரிவீல் மீ ஹூ ஷால் கம் வித் மீ. அவருக்கு ஒரு ஐடியா ஒன்று இருந்துச்சு. 11ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசுவா என்னும் தேவனுடைய மனுஷன் தேவாலயத்தை விட்டு அந்த கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசஸ் வாஸ் டாக்கிங் டு காட் ஃபேஸ் டு ஃபேஸ். முகமுகமாய் தேவனோடு அவர் பேசிக் கொண்டிருந்தார். இது ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. முகமுகமாய். இட்ஸ் நாட் ஈஸி டு டாக் டு காட் ஃபேஸ் டு ஃபேஸ். முகமுகமாய். 6ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 16 முதல் 20 வசனங்கள் வேதம் 22 வசனங்கள் வேதம் சொல்லுகிறது, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். ஜெகோவா ஷாலோம், நான் மரித்து போவேன் என்று புலம்புகிறார். ஜெகோவா ஷாலோம், நீ சாவதில்லை. நீ முகமுகமாய் தேவனை கண்டது உண்மை, ஆனால் நீ கண்டது சாவதற்காக அல்ல, உயிர்ப்பிக்கப்படுவதற்காக. 32ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வசனங்கள் வரைக்கும் யாக்கோபு தனித்து போராடுகிறான். பிரதர் அடிக்கடி நினைப்பேன், யாக்கோபுன்னும் போது ஐயா ஞாபகம் வந்துடும் எனக்கு. யாக்கோபு தனித்து போராடினான். அப்போ அக்கா விட்டுட்டு போயிட்டாங்க ஊருக்கு. தனித்து போராடினானா. ஆண்டவர் கதறாரு, என்ன ஆளை விடுப்பா அப்படின்ட்டு. அதான் சார்ல்ஸ் பென்னிகிட்ட ஒரு ஐயா கேட்டாங்களாம், ஒரு பத்திரிகை நிருபர், எவ்வளோ நேரம் சார் ஜோம் பண்ணுவீங்கன்ட்டு. அவர் சொன்னாராம், கடவுள் ஆமேன்னு சொல்கிற வரைக்கும் ஜோம் பண்ணுவேன்னாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் கதறன், நிறுத்திடாம பிரேயர்ன்ட்டு. நம்ம தான் அலாம் வச்சிடுறோமே எல்லாத்துக்கும். ஒரு அம்மா சொன்னாங்க, இந்த குக்கரில் 3 விசில் வர்ற வரைக்கும் நான் ஜோம் பண்ணுவேன். ஏன்னா வேறு வேலை வெட்டி இல்லை. அந்த 3 விசில் வந்தவொடனே ஆமேன் போட்டுருவேன். கும்பக்கரை அருவின்னு ஒன்று இருக்குது.
பெரியகுளம் பக்கத்தில். அங்கே செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச்சுக்கு நாங்கள் ஊழியம் செய்ய போயிருந்தோம். அங்கே ஒரு ஜான் வாத்தியார்னு ஒரு வாத்தியார் இருந்தார். ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பைபிளில் ஒரு எழுத்து மாறக்கூடாது, மாறினா அதுக்கு ஒரு அடி. அவருக்கு ஒரு பேரன் ஒருத்தன் தான். அந்த பேரனுடைய பெற்றோர்லாம் அவனை ஒரு நாள் தேனியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க எஸ்ஐக்கான மீட்டிங்க்கு. அப்போ 6 வயசு அவனுக்கு. பெற்றோருக்கு முன்னாடி அவனுக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சு. யாருக்கு சொல்லுங்கம்மா? இந்த 6 வயசு பையனுக்கு. அவன் பேர் சார்ல்ஸ் பென்னி. 6 வயசுல அவனுக்கு தீர்க்க தரிசனம் வரும். எனக்கே பயமாக இருக்கும் அவன்கிட்ட பேசுறதுக்கு. மிஸ்ட்ரி. அவன் அந்த கையை பிடிச்சவனு சொல்லிடுவான், பாக்கெட்டில் என்ன இருக்குது, இடுப்பில் என்ன இருக்குது, கையில் என்ன இருக்குன்ட்டு. காலையில் ஒரு 3-4 மணிக்கு எழுந்திரிச்சு அந்நிய பாஷையில் மட்டும் பேசுவான். வெறும் 1ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட். அவங்க தாத்தாவுக்கு ரொம்ப எரிச்சலாக போச்சு. அவருக்கு ஏற்கனவே அபிஷேகம் பெற்றது பெரிய குழப்பம் அவருக்கு. அந்நிய பாஷை வந்து அவருக்கு சுத்தமாக அன்பேர். இப்போ ஹிந்தி நமக்கு எப்படி எவ்வளோ டார்ச்சராக இருக்கோ அந்த மாதிரி ஆகிப்போச்சு. கோவம் வந்துருச்சு அவருக்கு. இல்லை என்ன நினச்சிட்டு இருக்க நீ? களபிள்ள என்ன அது காலையில் பலான்னு ஒரு அறை விட்டார். தமிழில் ஒழுங்காக ஜோம் பண்ணு, எனக்கும் புரியணும் ஆண்டவருக்கும் புரியணும். அப்போ சார்ல்ஸ் பண்ணி ஜோம் பண்ணா, ஆண்டவரே என்னால் இந்த அந்நிய பாஷையை பேசாமல் இருக்க முடியாது, அதனால் எங்கள் தாத்தா காதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அப்படின்னு. ஜான் வாத்தியார் செவிடா போயிட்டார் அண்ணியோட. ஆமாம், மதுரை ஆஸ்பத்திரிக்கு போனால் எல்லாம் குழாயெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு, ஆனால் ஏன் வேலை செய்ய மாட்டாங்க தெரியலீங்களே அப்படின்ட்டாங்க. சென்னைக்கு வந்து அவன் கம்பி எங்கள் விட்டு இங்கே எடுத்துட்டான். எல்லாம் கிளியராக இருக்கு சார். போகாத ஆஸ்பத்திரி கிடையாதுங்க. கடைசியில் கவர்மெண்ட்டை சொல்லிடுச்சு, நீங்கள் செவிடாயிட்டிங்கன்னா நீங்கள் டீச்சர் வேலை பார்க்கக்கூடாது, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருங்கன்னு. எல்லாமே கரெக்டாக இருக்கு, ஆனால் காது கேட்க மாட்டாங்க. அப்போ அந்த சார்ல்ஸ் பண்ணனுடைய பாட்டி சொன்னாங்க, மனைவி ஏங்க இந்த சின்ன பிள்ளை ஆண்டோட்ட என்னத்தையோ ஒரு பாஷையில் பேசிட்டு போகுது, மெனே தெக்கல் உப்பார்சுன்னு உங்களுக்கு புரியுதா, அந்த மாதிரி ஏதோ பேசிட்டு போகிறான், விடுங்க. நீங்கள் அவனை எப்போ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி காதில் ப்ராப்ளம் வருது. நேராக அவன் ரூமுக்கு போனார். நான் கையை பிடிச்சா, நீ என்னத்தையும் பேசிட்டு போப்பா, நான் உன் ரூமு பக்கமே வரமாட்டேன், இந்த காதை மெச்சம் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி விட்டுருப்பா அப்படின்னாரு. ஏசாமி தாத்தா மனம் திரும்பிட்டாங்க, கொஞ்சம் காதை கவனிச்சுக்கோங்க அப்படின்னா. உடனே காது கேட்டுச்சு, ஓடியே போயிட்டார். 4 மணிக்கு உடங்காட்டுக்கு போயிடுவார். இவன் ப்ரேயரை கேட்டாலே நமக்கு பயமாக இருக்குது, பேசினாலும் வம்பு பேசாட்டி வம்பு அப்படின்ட்டு. அப்போ ஒரு நாள் ஜான் வாத்தியார் சொன்னார், பிரதர் பார்த்து செவிடாக்கி விட்டுருவான் என் பெயர் தான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. பெரிய பாரத்தை தூக்கி என் தலையில் வச்சுட்டீங்களேங்கிறார் கர்த்தர். ஆண்டவர் வந்து சின்ன பாரத்தை வைக்க மாட்டார், அதனால் ஆண்டவர். அதான் ஐயா பெரியவர் நம்ம நினச்சேன். பாரமும் பெருசாக தான் இருக்கும், தரிசனமும் பெருசாக தான் இருக்கும், ஊழியமும் பெருசாக தான் இருக்கும், அபிஷேகம் பெருசாக தான் இருக்கும், அன்பு பெருசாக தான் இருக்கும், பிரயாணம் பெருசாக தான் இருக்கும். பெரிய ஆண்டவர் வச்சுட்டு சின்ன சின்னதை நீங்கள் கேட்டிங்கன்னா பாவம் அவர் என்ன பண்ணுவார்? அம்பானி வீட்டுக்கு ஒரு சாமியார் வந்தார், துறவி. அவர் 10 ரூபாய்க்கு மேலே வாங்க மாட்டாராம். அவர் பொறுத்தனை பாருங்க. அவர் ப்ரேயர்லாம் இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்த நியூஸ் இது. அவர் ப்ரேயர்லாம் பண்ணிட்டு தட்சணை வாங்கிக்கிடுங்க சாமி அப்படிங்கிறார் பெரியவர். இவ்வளோ பெரிய கட்டு பணம் தட்சணை. ஒன்லி 10 rupees. என்ன சாது இப்படி சொல்லிட்டீங்க? நான் 1950 நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கேன். அப்போ 1950 இப்போ 10 ரூபா பெரிய பணம். நோ ஐ கேனாட் சேஞ்ச் மை வேர்ட். ஐ கேவ் மை வேர்ட் டு காட். மை தட்சணை வில் பி மேக்ஸிமம் 10 rupees. அம்பானி வீட்டில் 10 rupees இருக்குமா? ஐயோ, அந்த 10 ரூபாய்க்கு அவங்க பட்ட பாடு பெரிய. இவர் போக மாட்டேங்கிறார் 10 ரூபா இல்லாமல். சமையல்காரன்ட்ட 10 ரூபா இல்லை, பெயிண்ட் அடிக்கிறவன்ட்ட இல்லை, பெருக்கிறவன்ட்ட இல்லை, துடைக்கிறவன்ட்ட இல்லை, எல்லாமே 500 1000 ரூபா நோட்டாக வச்சுருக்கான். ஏன்னா அவன் வேலை செய்கிற வீடு அம்பானி வீடு. 10 ரூபாய் இல்லாமல் அவரும் போக முடியல, இவங்களும் போக முடியல. அன்னைக்கு அந்த வீடு நில குலைஞ்சு போச்சு. ஏன் பணம் இல்லாதனால இல்லை, 10 ரூபாய் இல்லை. ஒரு அலையிலே சொல்லுங்க.
அவர் அனுப்பும்போது இவர் ஒரு பொருத்தனை பண்ணார், இவனை இந்தால மட்டும் கூப்பிடவே கூடாது இனிமேல் ப்ரேயருக்கு. ஆண்டோடைய ப்ராப்ளம் அதுதான். நம்ம பெரியவர் நாம் பாட்டுக்கு அவர் நல்லா உசுப்பேற்றி விட்டுறோம். அவர் தன்னை சின்னவராகவே நினைக்க விட மாட்டோங்கிறோம். நம்ம ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்லிடுறோம் பெரியவர் அவர், ஓப்பா நம்ம பெரிய ஆள் தான், ஓகே ரைட். அவரும் நம்ம சொல்கிறத நம்புறாரு பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம நம்புகிறோமோ இல்லையா, அவர் நம்புறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அற்புதங்களை செய்கிறவரே அவர் நம்புறாரு, நீ நம்ப மாட்டேங்கிற. Your praising is only on your tongue. You can't even believe what you praise God, what you talk about God. You preach about Jesus, but you can't believe the way that you preach. You sing about God, but you can't believe the way that you sing. But He believes in you. என் குழந்தை என்கிட்ட அப்பா யூ ஆர் த பெஸ்ட்னா நான் அப்படியே வானத்தில் பறக்க வேண்டியதாக இருக்கு. நான் நம்புகிறேன். When you tell your wife you are the most beautiful, அவள் நம்புறா. அதான் அவளுடைய ப்ராப்ளம். என் அத்தானை போல யாரும் இல்லைன்னு சொன்னோடனே இவர் நம்புறாரு. அந்த மீசை தானா மேலே ஏறி நிற்குது. Why? Trust. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ட்ரஸ்ட். நம்மளை அறியாமல் ஒரு நம்பிக்கை வருது. ஆண்டவரையும் நம்ம நம்ப வைக்கிறோம். அவர் உண்மையிலே பெரியவர் தான். அவரை மறக்க விட மாட்டேங்கிறோம். பெரியவரே பெரியவரே பெரியவரேன்னு சொல்லிட்டு 5 ரூபா கொடுங்க கேட்டால் அவர் என்ன பண்ணுவார் பாவம்? ஒரு சின்ன வேலை கொடுங்க. பெரியவரே சின்ன வேலை கொடுங்க ஐயா. பெரியவரே 5 ஆத்மா கொடுங்க ஐயா. பெரியவரே எனக்கு குடிசை வீடு கொடுங்க ஐயா. ஏண்டா உன்னுடைய அப்புறம் எனக்கு நீ கொடுக்குற டைட்டிலுக்கும் ப்ரேயருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டாரே கர்த்தர், 5000 தரம் கொடுக்குறாரு. அவர் அது ஒரு 50,000 அவரால் மாற்ற முடியாது. அவர் அல்லேலூயா சொல்லுங்க. He can do anything. நமக்கு ஒரு பிடிவாதம் வேணும். எப்போ எடுத்தாலும் ப்ராப்ளமாக இருக்குது, ஊருக்கு போயிடலாமா, ப்ராப்ளம் ஊருக்கு போயிடலாமா, அங்கே மதுரையில் ஒரு வீடு இருக்குது, பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடலாமா. என்ன ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. லோத்து மனைவிக்கு நமக்கு வித்தியாசமே கிடையாது. அந்த மாதிரி பரவாயில்ல, அடுத்த பார்டரில் போய் தான் உப்பு தூணாச்சு. நம்ம பார்டருக்கே போவோமா தெரில. எங்கள் ஊரில் பார்டர் பரோட்டான்னு ஒன்று இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா பிரதர்? எல்லாம் தூங்கி வளைஞ்சிட்டு அந்த கேரளா டிரைவர்ஸ் வருவாங்க. தென்காசி வந்தவுடனே எல்லாருக்கும் அரைச்சி நான் சில நேரம் போய் ராத்திரி 1 மணி கூட்டமாக இருக்கும், 2 மணி கூட்டமாக இருக்கும். எங்களுக்கு மட்டும் ஒரு விஐபி செட் ஒன்று கொடுத்துருவாங்க. அப்போ சொன்னார், ஐயா 4 பேரை வச்சு இந்த பார்டர் பரோட்டா தொடங்கினேன். வரவெல்லாம் லாரிக்காரன், ஆனால் இன்றைக்கி நான் 2000-3000 பேர் சமைச்சு போடுறேன் அப்படிங்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவராவது இப்போ லோத்தின் மனைவி பார்டர் வரைக்கும் போயிட்டார். But we should be a bit different in the days to come. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆண்டவரை துதிக்கிறதுக்கும் அவர்கிட்ட கேட்குற ஜபத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. பிடிவாதம் வேணும். இதான் என் குடும்பம், இதான் என் பிள்ளைங்க, இதான் என் வீடு, இதான் என் ஊர், இதான் என்னுடைய ஜனம், இதான் என்னுடைய சபை, இதான் என்னுடைய ஊழியம். I have to stand for it. If you don't stand for it, God will never stand for it. ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு இல்லை, 32:8 138 வசனம் சொல்லுகிறது சங்கீதத்தில், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆனால் இங்கிலீஷில் அப்படி போடலை. The Lord shall perfect everything that which concerns me. That means anything which is a concern for you is a concern for God. If you are not concerned about your body, God is not bothered. God is not bound to be concerned about your body. If you are not concerned about your children, God is not bound to be concerned about your children. If you are not bothered about your personal life and integrity, God is not going to be bothered about it. If you are concerned about it, He is concerned about it. அவ்வளோதான். என்ன வயசாகி போச்சு, இனிமேல் என்ன, இனி என்னங்க இருக்குது, வயசாகி போச்சு. இனிதான் எல்லாமே இருக்குது, வயசானப்புறம் தான் எல்லாமே இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வயசானதே எதுக்கு? இத்தனை வருஷம் கற்றுக்கொண்ட அந்த அனுபவங்களை நாம் செயல்படுத்துறதுக்காக தான். இனி என்னங்க இருக்கு? we should be different. ஷேவ் பண்ண மாட்டாங்க 3 நாள். இனி என்னங்க இருக்குது? என்னங்க இருக்குது? இங்கே இருக்குல்ல.
தூங்குறது கிடையாது. இல்லை என்னங்க இருக்குது, தூங்கி என்ன செய்ய போகிற? சரி முழிச்சு தான் என்ன பண்ண போகிற? ஒரு அலையிலே சொல்லுங்க. சாப்பிட்டு என்னங்க இருக்குது? சரி சாப்பிடாட்டி தான் என்ன பண்ண போகிற? ஸோ இட்ஸ் சம்திங் ஸோ வியர்ட். எவ்ரி மினிட் இஸ் ப்ரிஷியஸ் which cannot be brought back. அதுதான் இந்த டைமுடைய ப்ராப்ளம். அதுதான், யூஸ் பண்ணாலும் டைம் போகும், யூஸ் பண்ணாட்டியும் போகும். சந்தோஷமாக இருந்தாலும் போகும், கவலையாக இருந்தாலும் போகும். சந்தோஷமாக இருந்துருவோம், அவ்வளோதான். அன்பாக இருந்தாலும் போகும், கோவப்பட்டாலும் போகும். அன்பாக இருந்துருவோம், முடிஞ்சு போச்சு. Anyway the time is, you are not going to reserve anything, you are not going to hold anything. It's anyway passing by. Let us enjoy the presence of God, the love of God. சாம் ஜபுத்தர் ஐயாட்ட ஒருத்தர் பேட்டி கேட்டார் டிவியில். ஐயா, ஒருத்தர் எனக்கு மன்னிக்கவே முடியலையா, மன்னிக்கவே முடியலையா, மன்னிப்புன்ற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. அவர் சொன்னாரா, நீ மன்னிக்காட்டி உனக்கு என்ன லாபம், அவனுக்கு என்ன நஷ்டம்னு கேட்டார். அந்த ஆளை உன்னால் மன்னிக்க முடியலன்னா அவனுக்கு என்ன லாபம்? நோ லாபம். அவனுக்கு என்ன நஷ்டம்? நோ நஷ்டம். சரி மன்னிச்சிடு, மன்னிக்கிறதுல உனக்கு என்ன நஷ்டம்? நோ நஷ்டம். மன்னிக்காததுனால லாபமும் இல்லை, மன்னிக்கிறது நஷ்டமே இல்லை. மன்னிச்சு தான் தொலைச்சிருப்பா அப்படின்னார். ஒரு அலையிலே சொல்லுங்க. பயங்கரமான டீச்சிங் அது. அந்த டைம் இப்போ கிடையாதுங்க. அந்த 1/2 மணி நேரம் இன்டர்வியூ எடுப்பாங்க. அந்த பழைய இன்டர்வியூலாம் பாருங்கள், என்ன ஞானம், தேவ ஞானம். எங்கள் பாஸ்டர்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், ஏசாமி அந்நிய பாஷை பேசினாரான்னு. இப்போ அவர் கேட்டார், ஏசாமிக்கு எதுடா அந்நிய பாஷைன்னு கேட்டார். எல்லா பாஷையும் அவர் பாஷை, அவருக்கு அந்நிய பாஷையே கிடையாது. He is the creator of all languages. He doesn't need to, whatever he speaks is his language. He doesn't have a foreign tongue. How can Jesus talk about it and talk in it? 50,000 பாஷை இருக்கு, 50,000 பாஷையிலையும் ஆண்டவர் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஜப்பான்காரட்ட ஜப்பான் மொழியில் பேசுறாரு, கொரியாட்ட கொரியாக்கார்ட்ட பேசுறாரு, ஏன்ட்ட தமிழில் இங்கிலீஷில் பேசுறாரு. எனிவே, நம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால் என் அக்கறை கொண்டு போங்க. என் கண்களில் கிருபை கிடைத்தனால் என்னை கொன்று போடுங்க. காரணம் the people. He has no problem with God. God has no problem with Moses. The people are the problem. Problem யாரு சொல்லுங்க? People. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. People. Family people, church people, society people, சொந்தக்காரங்க people, மாமியார் people, கொழுந்தனார் people. The problem is not with God and Moses, they are clear. God has nothing to do with Moses, they are clear. The problem is people. ஆண்டவருக்கு இந்த ஜனத்தை விட முடியல, மோசேக்கு விட முடியல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ எதை விட்டாலும் ஜனங்களை விட முடியாதியா. ஒரு ஆமேன் சொல்லுங்க. எங்க போனாலும் ஒரு ஜனம் உனக்கு உண்டு. ஆபீஸுக்கு போனாலும் ஒரு ஜனம் உண்டு, வீட்டுக்கு போனால் ஜனம் உண்டு. You cannot be living with God alone in this world. Somewhere there are people in between. You are meant for a people. People சொல்லுங்க, நெஞ்சு மேல கை வச்சு. People. You cannot escape the people. You can escape anything in this world, but not people. எங்கே போனாலும் பீப்புள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களாம்மா? மதுரையில் பீப்புளுக்கு பயந்தா அங்கே வந்தீங்க, இங்கேயும் பீப்புள் இருக்காங்க. அதுவும் மதுரை பீப்புளே பக்கத்தில் இருந்தால் ரொம்ப டென்ஷன். வேறு திருவொற்றியூரில் ஒரு அண்ணன் இருந்தார். பக்கத்து வீட்டுக்காரன் டெய்லி சண்டை. செருப்பு வெளியே போட்டால் சண்டை, இங்கே முடிய தலசி விட்டால் அங்கே பறந்து போயிடுது, இங்கே கோழிக்கூறு வச்சா அங்கே அன்னைக்கு வர்றதும் அவங்களுக்கு ஒரே டென்ஷன். அவங்க வாரத்தில் 7 நாள் மட்டும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. இவங்க வாரத்தில் 7 நாள் மட்டும் வெஜ்ஜு சாப்பிட மாட்டாங்க. மீன் பொரிச்சோன்னா அவன் சண்டைக்கு வந்துடுவான். எந்த நாளும் சண்டை. பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் இவர் நல்ல மனுஷன், சிபிஎம் வேறு. சரிடா, இவன் கண்ணுக்கே படாத ஒரு இடத்துல போய் நம்ம செட்டில் ஆயிடுவோன்னு இரும்புலியூர் பக்கத்துக்கு போயிட்டார். நைட்டோட நைட்டா அட்வான்ஸ் வாங்கின கையோட ஃபுல் பேமெண்ட் கூட வாங்கலை. ராத்திரியோட ராத்திரியே வீடை காலி பண்ணிட்டு இரும்புலியூர் போயிட்டார்.
அப்பாடா ரொம்ப சந்தோஷம், ராத்திரியெல்லாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் சிபிஎம் ஸ்தோத்திரம் தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவரே டயர்ட் ஆகிடுவார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேற ஏதாவது சொல்லுங்கடா, எந்த நேரம் இதே சொல்கிறீங்களே. காலையில் திறந்து பார்த்தா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னங்க ஆச்சு? ஏண்டி திருவத்தூர்ல பக்கத்து வீட்டில் இருந்து இப்போ எதிர் வீட்டில் நிற்கிறாண்டி அப்படின்னு. அவர் ஆண்டவா முருகா ஆண்டவா தெய்வமே அவர் கதறாரு. என்னங்க ஆச்சு? சிபிஎம் சொன்னார், டேய் உன் மூஞ்சில் முழிக்க கூடாதாண்டா, நான் ராத்திரியோட ராத்திரியா வீடமா திரும்பினு. சார் அதே கணக்கு தான் சார் எனக்கும். உன் மூஞ்சில் முழிக்கூடாதான் சார் நானே ராத்திரியோட ராத்திரியா வந்தேன். கடைசியில் 2 பேரும் ஆப்போசிட் ஆகிட்டோம். இப்போ அங்கேயாவது பக்கத்து வீடு, இப்போ எதிர் வீடு. 2 பேரும் கை கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கொடுத்தாரு. அவன் நமச்சிவாயான்னு கொடுத்தான். ஏதோ 2 பேரும் கை கொடுத்துக்கிட்டாங்க. 2 பேரும் சொன்னாங்களாம், விதி நம்மளை, இவர் சொன்னால் தேவ சித்தம் நம்மளை விடாது. அதான் சார் நானும் சொல்கிறேன், விதி நம்மளை விடாது. வேறு லாங்குவேஜ் ஆனால் ஒரே மீனிங் தான். நம்ம நிறைய பேர் அப்படி தானே சொல்கிறோம், ஏதோ தேவ சித்தம் இருந்தால் நடக்குங்க. அவன் என்ன சொல்கிறான், விதி இருந்தால் நடக்குன்றான். ஒரு அல்லையிலே சொல்லுங்க, சத்தமாக தான் பேசுங்களேம்மா. ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறார், என் கூட யாரை அனுப்புவீங்க ஆண்டவரேன்னு கேட்குறாரு. இது ஒரு பெரிய மிஸ்டீரியஸ் கொஸ்டின். என் கூட யார், என் பேரை நீங்கள் சொல்லலையே. இங்கே யோசுவா மேலே ஆண்டவருக்கு ஒரு கண்ணு, மோசேக்கு ஒரு கண்ணு இருக்குது. இரவும் பகலும் அவன் தேவனுடைய ஆலயத்தை விட்டு விலகாத இருந்தானாம். இவர் ஆண்டவரோடு பேசிக்கிட்டு இருக்கார். தேவனோடு பேசுகிற ஒரு மனுஷனுக்கு ஒரு எஸ்காட். அப்போ இந்த இவர் மேலே ஒரு கண் இருக்குது. யாருக்கு? ஆனால் ஆண்டவர் பேரை சொல்ல மாட்டேங்கிறார். அதுக்கு ஒரு டைம் வச்சுருக்கு. நமக்கு சிலர் மேலே கண் இருக்கும், இவங்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு. அது ஆண்டவர் அப்ரூவ் பண்ணுறதுக்கு 10 வருஷம் ஆகும், 15 வருஷம், 20 வருஷம் ஆகும், நம்ம சொல்ல முடியாது. முகமுகமாய் தேவனோடு பேசும்போது அவருக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு பையன் இருக்கான், யங் பாய். இஸ் மேரிட் பேச்சுலர், இஸ் அன்மேரிட் பேச்சுலர். இவருக்கும் வீட்டுக்கு போக வழி இல்லை, அவனுக்கும் வீட்டுக்கு போக வழி இல்லை. அவனுக்கு வீடு இல்லை, அதனால் போல. இவருக்கு வீடு இருந்தும் போக முடியாது. அப்பாஸ்டல்ஸ், என் கூட யார் வருவாங்க நீங்கள் சொல்லலையே ஆண்டவரேங்கிறார். பரவாயில்லப்பா, அது அப்புறம் பேசுவோம். இப்போ உனக்கு என்ன வேணும்? நீர் எங்களோடு வராவிட்டால் நாங்கள் போக மாட்டோம். அது பால் ஓடினாலும் சரி, தேன் ஓடினாலும் சரி, தங்கம் ஓடினாலும் சரி, வெள்ளி ஓடினாலும் சரி, பென்ஸ் ஓடினாலும் சரி, பிஎம் ஓடினாலும் சரி. சொல்லுங்கள், மனசில் என்ன வருதோ சொல்லுங்கள். என்ன ஓடினாலும் ஓடிட்டு போகுது. நீங்கள் கூட வரலன்னா நான் போக மாட்டேன். ஒரு அல்லையிலையா சொல்லுங்கள் எல்லாரும். இன்னொரு அல்லையிலையா சொல்லுங்கள். என்ன ஓடட்டும் யா, அதில் வராமல் போக மாட்டேன். 22, 23, 24 3 சாப்டர்ஸ் என்னாகமத்தில் பீலையாம்ட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, போக வேண்டாம். ஒரு வார்த்தை தான். இப்போ இந்த ராஜா இருக்கானே, அவன் பண்ணுறான், அவன் பிசாசு. உன்னை மிகவும் கனப்படுத்துவேன், மிகவும் மிகவும் மிகவும். ஆண்டவர் போய் தொலைன்னிட்டார். இங்கே அப்படி சொல்லலை, நான் உனக்கு முன்னால் என் சமூகம் முன்பதை நீ போய் தொலைன்னு ஆண்டவர் சொல்லலை. அந்த வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. சில இடத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிவிடுவேன். சொன்ன அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி, சார் ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறோம், பிஸ்னஸ் கிளாஸ் கொடுக்குறோம், ஸ்டார் ஹோட்டல் கொடுக்குறோம். நீ என்னத்தை கொடுத்தா என்னையா, அவர் வரலன்னா நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு அல்லையிலையா சொல்லுங்கள். இது பெரிய ப்ராப்ளம். இது மினிஸ்ட்ரியில் நம்ம தேவ சித்தையில்னு ஒரு மீட்டிங் கேன்சல் பண்ணும்போது வர ஆஃபர் வந்து உண்மையிலேயே அது ஒரு ஆஃபர் தான். ஆடி ஆஃபர், ஆடி தள்ளுபடி, பெஸ்ட் ஆஃபர்ஸ் வரும். இந்த பையன் தேவ சித்தையில்னு சொல்லிட்ட அப்புறம் ஆஃபர்ஸ் வரும். ஆமாம், சொல்லுவாங்க பையனுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்றோன்னு. அது ஒரு பேய் பிடிச்ச வீடாக இருக்கும். யோசித்துப்பா, 2 பேயோடு எப்படி வாழ்கிறது? வேண்டான்னு சொல்லிட்டா வேண்டாம் தான். 2வது முறை கேட்டால் நாங்கள் ஆமாம் தான் சொல்லுவோம். அப்படி தானே பிரதர்? ஏன் என்னோட பேட் ஹேபிட் அது, விக்கிக்கும் தெரியும். ஒரு முறை தான் சொல்லுவேன், 2வது முறை வந்து அப்படியாப்பா சரி போயிட்டு வா.
என் ஆண்டவர் ஒரு பதில் சொல்கிறார், மோசே என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறு. ரொம்ப இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்க, இந்த ஜனங்களால் உனக்கு இளைப்பாறுதல் இல்லை, சூழ்நிலையால் இளைப்பாறுதல் இல்லை, இவங்களுக்கு சாப்பாடு போடணும் இளைப்பாறுதல் இல்லை. என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதில் ஹீப்ரு லாங்குவேஜில் வேறு மாதிரி இருக்குது. மை ப்ரெசன்ஸ் வில் கோ பிஃபோர் யூ அப்படின்ற வேர்டு டைரெக்டாக எழுதப்படலை. இப்போ நீங்கள் கூட சேனைகளின் கர்த்தர் சொன்னீங்க இல்லையா, இந்த சேனைகளின் கர்த்தருங்கிற வேர்டு பைபிளில் எல்லா இடத்துலையும் கிடையாது. சில இடத்துல சேனையாகிய கர்த்தர்னு போட்டிருக்குது, God the host. சேனைகளின் கர்த்தர் வேற, சேனையாகிய கர்த்தர் வேற. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சேனையாகிய கர்த்தாவே. எசேக்கியா ராஜா பேசும்போது சொல்றான், எங்கள் சேனையாகிய கர்த்தாவே, நாட் சேனைகளின் கர்த்தர், சேனையாகிய கர்த்தாவே. நம்மெல்லாம் குழம்பிடக்கூடாதுன்னு டிரான்ஸ்லேட்டர் எல்லாத்தையும் ஒரே மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா இதுவே நம்ம குழப்பமா இருக்குது. நம்ம மேலே வச்ச அன்புல டிரான்ஸ்லேட்டர் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும். எங்கள் சேனையாகிய கர்த்தாவே. சொல்லுங்க ஒரு முறை அந்த பவரை பாருங்க பார்க்கலாம். எங்கள் சேனையா, லார்ட் அவர் ஆர்மி. அவரை விட பெரிய ஆர்மி என்னங்க இருக்கு? தி லார்ட் அவர் ஆர்மி. எல்லா இடத்துலையும் பைபிளில் சன் ஆஃப் காட்னு கிடையாது, சில இடத்துல சன் காட்னே போட்டிருக்கு. எல்லா இடத்துலையும் ஸ்பிரிட் ஆஃப் காட் கிடையாது, ஸ்பிரிட் காட். The Spirit God was hovering upon the waters. சேனையாகிய கர்த்தாவே. இந்த இடத்துல ஹீப்ரூல என்ன போட்டிருக்குன்னா, my presence will take you forward. என் சமூகம் உன்னை முன்பதாக அழைத்து செல்லும், இழுத்து கொண்டு போகும். Oh, God's presence will not be stagnant, it shall be taking you forward. It's going and taking you forward. கர்த்தருடைய சமூகத்தை மட்டும் ரூம்ல போட்டு பூட்ட முடியாது, உன் இருதயத்துக்குள் அடைத்து வைக்க முடியாது, ஒரு எல்லைக்குள் போட்டு வைக்க முடியாது. There is no container in the world which can contain the presence of God. It is uncontainable. The Bible says it always moves forward. The presence of God will never take you backward, not sideward, but forward. My presence will take you forward. என் சமூகம் உன்னை முன்பதாக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். என் சமூகம் உன்னை முன்பதாக அழைத்து செல்லும். முன்பதாக, ராஜாக்களுக்கு முன்பதாக, பிரதானிகளுக்கு முன்பதாக, சமுதாயத்துக்கு முன்பதாக, கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பதாக, ஆசீர்வாதம் நிறைந்த பட்டணங்களுக்கு முன்பதாக, my presence will take you forward. Very simple. Presence of God வந்து ஒரு ஒன் வே டிராஃபிக் மாதிரி, இங்கே எங்கெல்லாம் போக தெரியாது, நேரம் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ கொண்டு போய் சேர்த்துருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் இருக்காரு, இஸ் டிஃப்ரெண்ட். எப்படி சொல்கிறது தெரியுமா? பிகாஸ் வி ஆர் டிஃப்ரெண்ட். நம்ம யாராவது நம்ம டிஃப்ரெண்ட்டாக இல்லையா? வி ஆர் டிஃப்ரெண்ட். இன்னொரு அர்த்தம் போட்டிருக்கு, மை ப்ரெசன்ஸ் கேனாட் கோ விதவுட் யூ. டேய், நான் போய் என்னடா பண்ண போகிறேன் துபாயில் நீ இல்லாமல்? My presence cannot go without you. நீ இல்லாமல் என்னோட சமூகம் போவது இல்லை. அதனால் அங்கேயே ஆண்டவர் தங்கி இருக்கார். அவங்கள விட்டுட்டு அவரால் போக முடியல. அவர் என்ன கேட்குறாரு? கானான் தேசத்தில் போய் நான் என்ன பண்ண போகிறேன்? நீ இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன்? அந்த ஆஃபீஸில் நீ இல்லாமல் எனக்கு என்ன வேலை இருக்குது? அந்த காரில் நீ இல்லாமல் எனக்கு என்ன வேலை இருக்குது? அந்த ஆஃபீஸில், அந்த ஊழியத்தில், அந்த கேம்ப் சைட்டில் நீ இல்லாமல் எனக்கு என்ன வேலை இருக்குது? God has no business in this world without you. I will not let you go unless I go. அது சரியான வார்த்தை வந்து, my presence shall not go without you. நீங்கள் இல்லாமல் அவர் போக மாட்டாருங்க. ஹல்லேலூயா. உங்களை விட்டுட்டும் போக மாட்டார், கூட்டிகிட்டு போகாமல் விட மாட்டார். நம்ம ஆண்டவர் ரொம்ப பிடிவாதக்காரர். சொல்லுங்கள் எல்லாரும். ரொம்ப ரொம்ப நல்லவர்லாம் கரெக்டு தான், பிடிவாதக்காரர். சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் யாரு? நமக்கு எவ்வளோ பிடிவாதம் இருக்குதே. இந்த 6 வயசு பிள்ளைக்கு இவ்வளோ பிடிவாதம் இருக்குதே. நம்ம ஆண்டவருக்கு இருக்குமா இருக்காதா?
என்ன பிடிவான்னு தெரியுமா? ஆசீர்வதிக்காமல் விடமாட்டேன், துயர்த்தாமல் விடமாட்டேன், பரிசுத்தமாக்காமல் விடமாட்டேன், பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காமல் விடமாட்டேன், பயன்படுத்தாமல் விடமாட்டேன், நிறைவேற்றாமல் விடமாட்டேன், இவனை ஆசீர்வதிக்காமல் விடமாட்டேன், இவனை பெருக பண்ணாமல் விடமாட்டேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் இவனை நான் விட போகிறதில்லை. I will not let him go. 32ஆம் அதிகாரம் எரேமியா புஸ்தகம் 38-41 அப்படி சொல்லுகிறது. நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில் என்கிற உடன்படிக்கை நான் அவர்களோடு செய்திருக்கிறேன். கடைசியா இளைப்பாறுதல். சொல்லுங்க எல்லாரும். ஆகஸ்ட் 31க்கு பிறகு செப்டம்பர் 1 இந்த பூமிக்கு இளைப்பாறுதல் கிடையாது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் சொல்லுங்க இளைப்பாறுதல். இந்த இந்தியன் நியூஸ் பார்க்குறதெல்லாம் விட்டுருங்க, உங்களால் பார்க்க முடியாது, கேட்கவும் முடியாது. வேணா ஒரு 10 நிமிஷம் பாருங்கள், 20 நிமிஷம், 30 minutes போதும் இந்தியன் நியூஸ். ஒரு நியூஸ்க்கு ஒரு டைம் வச்சுக்கோங்க. சாத்தான் 8 hours எடுத்துருது, டக்கு டக்குன்னு பார்த்து. எத்தனை பேர் ஃபோனை 8 hours பார்க்குறீங்க யூடியூப்பில்? 10 hours பார்க்குறீங்க, ரைட். ஓகே, பானு சொல்கிறேன் 8 hours தூங்குற தவிர மற்ற நேரம் பார்க்குறோம் அப்படின்னு. பிசாசு பண்ணுற வேலை. 5 மணிக்கும் அதே நியூஸ் தான், 10 மணிக்கு அதே நியூஸ் தான். அந்த நியூஸ் பார்க்காதனால உங்களுக்கு யாரும் வேலையை விட்டு ரிமூவ் பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு எதாவது டிஸ்மிஸ் பண்ண போகிறாங்களா ஏன்டா நியூஸ் பார்க்கலன்ட்டு. செட் அ டைம், 20 minutes, half an hour. I'm not joking. Satan is stealing your time. Your reading time is 10 minutes, your watching time is 10 hours. Your praying time is 30 minutes, your drawing time is around 4 to 5 hours. Set a time, any half an hour a day போதும். ஏன்னா அங்கே நடக்கிற எந்த நியூஸும் இங்கே உங்களுக்கு உதவி செய்ய போகிறது கிடையாது. அங்கே எங்கே குண்டு போட்டாலும் உங்களுடைய டே டு டே கடை திறந்தான் இருக்குது, கேர் ஆஃபர் திறந்தான் இருக்குது, டாக்ஸி ஓட தான் செய்யுது. உண்மையாக இல்லையாங்க? மனைவி எந்திரிக்க தான் செய்கிறாங்க, காப்பி போட தான் செய்கிறாங்க, உங்கள்கிட்ட காசு கேட்குறாங்க. எல்லாமே எதாவது மாறி இருக்கா? இந்த யுத்தத்தில் எதாவது மாறி இருக்கா தம்பி? சொல்லுங்கள். உங்கள் லைஃப்பில் எதாவது மாறி இருக்கா? சொல்லுங்கம்மா யாராவது. 4 முறை இந்தியாவுக்கு போகிற கேன்சல் ஆகி ஃப்ளைட் செலவு மிச்சமாக இருக்குது உங்களுக்கு. ஒரு சாக்கு, ஏன் கல்யாணத்துக்கு வரல? சண்டை நடக்குதுமா, 50,000 மிச்சம். ஏன் காது குத்த வரல? குண்டு போட்டாமா, 50,000 மிச்சம். கர்த்தர் உங்களுக்கு எவ்வளோ பணத்தை சேவ் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு அள்ளியிலே சொல்லுங்கள். ஏன் வெக்கேஷனுக்கு வரல? ஐயோ ஏர்போர்ட்லாம் எல்லாம் மூடிட்டேன், எல்லா ஏர்போர்ட்டும் திறந்தாரு. கடைசியாக எதுக்கு இந்த இளைப்பாறுதல்? சாப்பிட்டு தூங்குறதுக்கா? 1 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4-5 சொல்லுகிறது. சாலமன் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார், ஆகவே நாங்கள் இப்போ ஆலயத்தை கட்டப்போகிறோம். இளைப்பாறுதல் எதுக்கு? ஆலயத்தை கட்ட, ஊழியத்தை கட்ட, விசுவாசிகளை கட்ட, ஹல்லேலூயா, குடும்பத்தை கட்ட ஆண்டவர் சொல்லிட்டார். எங்கும் இளைப்பாறுதல். நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தர் நமக்கு எங்கும் இளைப்பாறுதல். எங்க கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? அந்த லாஸ்ட் 1 minute. எங்கும் இளைப்பாறுதல், எங்கும் இளைப்பாறுதல், எங்கும் இளைப்பாறுதல். மாமியார் வீட்டில் இளைப்பாறுதல். ஆமாம், அங்கே நீங்கள் இங்கே தானே இருக்கீங்க, அங்கே இளைப்பாறுதல். அல்லேலூயா. மாமியார் வீட்டில் இளைப்பாறுதல், மனசாட்சியில் இளைப்பாறுதல், மனதில் இளைப்பாறுதல், சரீரத்தில் இளைப்பாறுதல், வீட்டு ஆஃபீஸில் இளைப்பாறுதல், ஊழியத்தில் இளைப்பாறுதல். இளைப்பு எதற்காக? கர்த்தருடைய ஊழியத்தை கட்டுவதற்காக. சாலமன் சொல்லுகிறார், எங்கள் அப்பா காலத்தில் சண்டை, அவரால் இளைப்பாற முடியவில்லை, ஒரு ஆலயத்தை கட்ட முடியவில்லை. இப்பொழுதோ எங்கும் எல்லா திசைகளிலும் தேவனுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். ஓமானில் இளைப்பாறுதல், யுஏயில் இளைப்பாறுதல், ஏமனில் இளைப்பாறுதல், சவுதியில் இளைப்பாறுதல், இந்த இளைப்பாறுதல், இந்தியாவில் இளைப்பாறுதல். என் ஆண்டவராகிய தேவன் ஒரு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். எதுக்கு? அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு. எல்லா எழுமி நெல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம், ஒரு பொருத்தனை. வாக்குத்தத்தம் என்னது? எங்கும் இளைப்பாறு. கையில் பக்கத்தில் யாருக்கா கை கொடுங்க, இளைப்பாறுதல். இல்லை எஞ்சுமலைக்கு இளைப்பாறுதல். எல்லாம் ஜிசிசி, இசிஜி, அது பேர் என்னமா, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இசிஜி இளைப்பாறுதல், இஇஜி இளைப்பாறுதல். அந்த கோடு அப்படியே போகும்,
டாக்டர் பொறாமப்படும், என்னடா இது இவ்வளோ அழகாக போதே உங்கள் கோடு. சொல்லுங்க, ஜிசிசி, அப்புறம் இசிஜி, இஜி, எல்லாம் இளைப்பாறுதல். It is not a joke, it's a fact and the truth. கொயரில் இளைப்பாறுதல், ஆராதனையில் இளைப்பாறுதல், பில்டிங்க்கு இளைப்பாறுதல், வீட்டுக்கு இளைப்பாறுதல், மனைவிக்கு இளைப்பாறுதல், பிள்ளைக்கு இளைப்பாறுதல், பேரப்பிள்ளைக்கு இளைப்பாறுதல், பெற்றோருக்கு இளைப்பாறுதல். ஓ, என் சமூகம் உனக்கு முன்பதாய் செல்லும், உனக்காக செல்லும். இளைப்பாறுதல் தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அர்ப்பணித்தேனே ஆட்கொள்ளும் தேவாம். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அர்ப்பணித்தேனே ஆட்கொள்ளும் தேவாம். நீர் பெருகவும் நான் சிறுகவும், நீர் பெருகவும் நான் சிறுகவும், தீபத்தின் திரியாய் எடுத்தார் கொள்ளும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை. கல்மணம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உந்தன் திருமுக காட்சி. காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உந்தன் திருமுக காட்சி. குருசதின் ரத்தம் வடியட்டும் மண்ணில், குருசதின் ரத்தம் வடியட்டும் மண்ணில். கும்பிடுவோரை குணமாக்கும் தெய்வம் நீர். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை. கல்மணம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோம், இனியாவதுவும் திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோ, இனியாவதுவும் திருமுகம் காண. நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோர் உம்மை காணட்டும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை. கல்மணம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். கரங்களில் விழுகிறோம். ஒவ்வொருவரும் கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எல்லா ஆக்சிடென்ட்ஸுக்கும் பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாத்தரலும் சுவாமி. பொல்லாங்கனின் கிரியைகளுக்கும் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்தரலும் சுவாமி. இந்த வாரத்தில் எந்த பேட் நியூஸும் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது என்று இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை நாங்கள் சீல் பண்ணி ஜெபிக்கிறோம் சுவாமி. இரத்தத்துக்குள் மறைத்துக்கொள்ளும். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். மகிமை, கனம், ஸ்தோத்திரம், புகழ்ச்சி எல்லாவற்றையும் பாதத்தில் படைத்து உமக்கு மாத்திரம் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் உங்களை சுகமாய் நடத்துவார். Have a blessed week. God bless you. Thank you for coming. Praise the Lord.